தேனோஸ் போட்ட ஒரே சொடக்குனால உலகத்துல இருக்க பாதி மக்கள் அழிஞ்சு போயிருப்பாங்க. சோ அவங்க எல்லாரும் திருப்பி கொண்டு வரதுக்காக நம்ம அவெஞ்சர்ஸ் டீம்லாம் சேர்ந்து ரத்தின கல்ல ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான கை கவசத்தை உருவாக்குறாங்க. இது யார் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு கேள்வி வரும்போது இடி மின்னல்களின் தலைவனான தோர் வந்து இந்த அவெஞ்சர்ஸ் டீம்ல நான் தான் ஸ்ட்ராங்கான பர்சன், நான் தான் இதுக்கு தகுதியானவன் சொல்ல அதுக்கு டானி ஸ்டார்க் வந்து அவரை கூல் பண்றாப்ல. அப்ப ஹல்க் என்ன சொல்றானா, இதுல இருந்து வரது லைட்னிங் இல்ல காமாரேஸ், அது உங்களால தாங்க முடியாது, நான் இதுக்காகவே படைக்கப்பட்டவன், நான் இதை ட்ரை பண்றேன்னு சொல்லுவாரு. அப்போ அயன்மேன் இருந்துகிட்டு கரெக்டா 5 வருஷத்துக்கு முன்னாடி தேனோஸ் பண்ண வேலையை சேஞ்ச் பண்ணணும், அதை மட்டும் நீ மைண்ட்ல வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களோட பாதுகாப்பு கவசத்தை போட்டுக்கிறாங்க. அப்ப டானி ஒரு கமாண்ட் கொடுத்த உடனே அந்த பில்டிங்ல இருக்க எல்லா விண்டோ அண்ட் கதவு எல்லாமே தன்னால மூடிக்குது. தென் அந்த டைம் மிஷினை ஸ்டார்ட் பண்ண உடனே ஹல்க் அந்த கவசத்தை கையில போடுறாரு. அதுல இருந்து வர காமா ரேடியேஷன் ஹல்க் ரொம்பவே காயப்படுத்துது. இருந்தாலும் ஹல்க் அதை சமாளிக்க அந்த மிஷின்ல ஃபுல் பவர் கொடுக்குறாங்க. அப்ப ஹல்க் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சொடக்கு போட்டு அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அப்போ உடனே டானி ஸ்டார்க் வந்து ஹல்கோட கையில அடிப்பட்ட இடத்துல மருந்த ஸ்ப்ரே பண்றாரு.